ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் விவசாயி. இன்றைக்கி நாங்கள் வந்து என்னென்ன எங்கள் நிலத்தில் என்னென்ன நட்டுருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து எங்களை மன்னிச்சிருங்க, சாரி 4 நாளாக வீடியோ வர்றதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து வெளியே போயிருந்ததுனால எங்களால் போட முடியல. அதுக்கடுத்து நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து சும்மா வீடியோ எடுத்தோம், இங்கே அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக தாராளமாக அப்லோட் பண்ணுறோம் வீடியோவை. அதுக்கடுத்து சரியான மழை 3 நாளாக. அதுக்கு அடித்த காற்றுக்கு பக்கத்து நிலத்தில் இருக்கிற தேக்கு மரமே ஃபுல்லாக சாஞ்சிட்டு இருக்குது கைஸ். அதுக்கடுத்து நம்ம நிலத்துலேயும் ஒரு தேக்கு மரம் சாஞ்சிருக்கு. என்ன பண்ணுறது? எப்போல்லாம் மழை தேடுறோமோ அப்போல்லாம் மழை கிடைக்காது. எப்போல்லாம் மழை வேணான்னு சொல்லும் போது ஐயோ பாவம் கைஸ், இந்த வாழைக்கண்ணு சாஞ்சிச்சு அடிச்ச காற்றுக்கு. இது மட்டும்தான் சாஞ்சிருக்கு, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்பப்பெல்லாம் கேட்குறோமோ அப்பப்பெல்லாம் மழை பெய்யாது, எப்பப்பெல்லாம் கேட்க வேணாமல் இருப்போமோ அங்கெல்லாம். அதுக்கடுத்து நாங்கள் வந்து கைனி நட்டு இருந்தோம் அந்த இடத்துல. இந்த கைனி, அதுக்கு பின்னாடி பனை மரத்தாண்ட இருக்கிற கைனி, அதுக்கடுத்து அந்த கைனி, அதுவும். அதுக்கடுத்து வாங்க அங்கே போகலாம், வாங்க உங்களை அங்கே போய் பார்க்கலாம். காய்ஸ் இங்கே வந்தாச்சு காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து இதை பாருங்கள், இப்போ வந்து இங்கே மாங்காய் மரம் இருக்குது, அங்கே பனை மரம் இருக்குது. இங்கே வந்து இப்போ தான் நாங்கள் வந்து மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் 5 கலப்பையில் ஓட்டியிருக்கோம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். பக்கத்து நிலத்துல தானே சாஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அங்கேயும் சாஞ்சிருக்கு. அங்கன்னா மொத்தமே வேரோடு சாஞ்சிச்சு. இங்கே வந்து கிளை, அதுதான் அந்த மேலே இருக்கிறது மட்டும் ஃபுல்லாக சாஞ்சி மாங்காய் மரத்து மேலே. சரி, அந்த மேட்ரு விடுங்க, நம்ம அங்கே இருக்கிற கைனிக்கு போகலாம். இதோ வந்தாச்சு காய்ஸ். அதுக்கடுத்து இப்போ வந்து பாருங்கள், கால் உள்ளே அமுங்குற வரைக்கும் அவ்வளோ தண்ணி உறிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னா வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ மழை அப்படி ஒரு மழை பாருங்கள் எப்படி பெஞ்சிருக்கு. காற்றுனா காற்று, அப்படி ஒரு காற்று, பேய் காற்று. மரமே சாயுதுன்னா வச்சுக்கோங்க, முன்னே சொன்னேன்னு அவ்வளோ சாயுதுன்னா அப்போ பாருங்கள் எவ்வளோ காற்று வச்சுருக்கோன்னு. அதுக்கடுத்து நான் ஒரு கிளிப் வச்சுருக்கேன், அது சொல்லலாம். ஓகே, அது ஒரு பார்ட். இது என்ன மரம்னு மட்டும் கமெண்டில் சொன்னீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதுக்கடுத்து கிவ்அவே மாதிரியும் சொல்ல முடியாது, அதெல்லாம் கிவ்அவேலாம் என்னால் சொல்ல முடியாது கைஸ். பாய்.